கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நம்முடைய செய்தியின் தலைப்பு, நாம் இந்த நாளிலே வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பது குறித்ததான ஒரு பாடமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் வாழ்கிற இந்த உலகம் என்றைக்கும் இப்படியே போகாது. இந்த உலகம் ஒரு அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த உலகம் இப்பொழுது இருப்பது போல நெடுநாள் அப்படியே இராது என்றுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கும்போது இந்த மனிதகுலம் முதலாவது ஆதாம் சிருஷ்டிப்பிலிருந்து வேதத்திலே சொல்லப்பட்டபடி ஆதியாகமத்திலே சிருஷ்டிப்பு முதல் அதிகாரத்தில் வருகிறது. அதன் பிறகு 6ஆம் அதிகாரத்தில் வரும்போதே மனுஷர்களுடைய இருதயம் மிகவும் சீர்கட்ட நிலைக்கு போய்விட்டது. நாம் ஆதியாகமம் 6:5 நாம் பார்க்கும்போது மனுஷர்களுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் அதன் தோற்றமெல்லாம் நித்தமும் கொள்ளாதது என்று கர்த்தர் கண்டு என்று படிக்கிறோம். இப்படி என்றால் 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் வரும்போதே மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அங்கே சீர்கட்ட நிலைக்கே போய்விட்டது. அதனால் அங்கே 7ஆம் வசனத்தில் 6ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று நாம் படிக்கிறோம். 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அதனால் நான் நிக்கிரகம் பண்ணி போடுவேன், எல்லாவற்றையும் அழித்து போடுவேன் என்று அங்கே வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியே நாம் அறிந்திருக்கிறபடி ஜலப்பிரளயத்தினாலே அந்த முதலாம் உலகம் அழிக்கப்பட்டது. அந்த ஜலப்பிரளயத்தில் நோவா அவருடைய குடும்பம் ஆக 8 பேர் மாத்திரம் காப்பாற்றப்பட்டார்கள். அப்படியே மற்ற உயிரினங்கள் அதன் வித்தாக சுத்தமான மிருகங்களிலே 7 ஜோடு, சுத்தமில்லாததில் ஒவ்வொரு ஜோடு என்று அங்கே காப்பாற்றப்பட்டது. இவைகளை நாம் ஆதியாகமத்திலேயே பார்க்கிறோம். தேவன் அந்த உலகத்தை அழித்து போட்டார் ஜலப்பிரளயத்தினால். இது வேதத்திலே முதலாம் உலகம் என்று சொல்லப்படுகிறது. இது குறித்து அப்போஸ்தலன் பேதுரு சொல்லும்போது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே பேசுகிறார். படியுங்கள். 2 பேதுரு 3:5-6. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுதிருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? அப்பொழுது ஒரு உலகம் இருந்தது, அது ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்று இன்றைக்கு நாம் ஜனங்களிடத்திலே சொல்லப்போனால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அப்படியே இப்பொழுது இருக்கிற உலகம், இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் தெளிவாக
சொல்லுகிறது. படிங்கள் 7ஆம் வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? அப்படியே இந்த உலகம், அந்த உலகம் எப்படி கலப்பலையினால் அழிக்கப்பட்டதோ இப்பொழுது இருக்கிற உலகம் அக்கினி பிரளயத்தினாலே அழிக்கப்படும் என்று வசனங்கள் நமக்கு சொல்கிறது. அப்படியே இவைகளெல்லாம் நமக்கு மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சோதோம் கொமோரா பட்டணம் கூட அங்கே பாவம் பெருகின போது அந்த பட்டணம் கூட அங்கே அழிக்கப்பட்டது. இதை கூட புத்தகங்களிலே நாம் படிக்கிறோம். அந்த 18ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களிலே நாம் படிக்கும்போது அந்த சோதோம் கொமோரா பட்டணத்திலே கூட பாவம் பெருகினது, அது தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டினது என்று படிக்கிறோம். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அந்த பட்டணத்தின் பாவம் கூட தேவ சமூகத்துக்கு போய் இருக்கிறது. அதனால அந்த பட்டணத்தை கூட அழிக்கும்படியாக தம்முடைய தூதர்களை அணுகி அந்த பட்டணத்தை அக்கினிக்கிரையாக வைக்கிறார். அக்கினியிலே அங்கே எரித்து சாம்பலாக்கி வருகிறார். இதை குறித்து அங்கே தூதர்கள் வந்து அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருந்த நீதிமானாகிய லோத்தை அவர்கள் அந்த இடத்திலிருந்து ரட்சிக்கிறார்கள். லோத்து அவருடைய மனைவி பிள்ளைகள் ஒரு இடத்திலே சொல்லுகிறார்கள், உங்களுக்கு வேறு சொந்த பந்தங்கள் இருந்தால் அவர்களிடத்திலே நீங்கள் போய் சொல்லி அவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு போய்விடுங்கள், நாங்கள் இந்த தேசத்தை அழிக்கப் போகிறோம் என்று அவர்களிடத்திலே சொல்கிறார்கள். அப்படியே லோத்து அந்த அவருடைய 2 பெண்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்த மருமகன் மார்கள் வீட்டிலே போய் அங்கே சொல்லுகிறார்கள். சொல்லும்போது இந்த தேசம் அழிக்கப்பட போகிறது, அதனால இந்த தேசத்தை விட்டு நீங்கள் ஓடி வந்துவிடுங்கள், ஜீவப்பட்ட ஓடி போவோம் என்று சொல்லும்போது அது அவர்கள் பார்வையிலே ஒரு பரிகாசமாக ஏளனமாக இருந்தது என்று நாம் படிக்கிறோம். இந்த வசனங்களை படிங்கள். 19, 16. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் 14. அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. அவர்கள் பார்வைக்கு அது ஒரு பரிகாசம் பண்ணுவது போல, தேசம் அழிக்கப்பட போகிறதா என்று அவர்களுக்கு ஏளனமாக இருந்தது. அந்த தேசத்தில் சோதோம் கொமோரா பட்டணத்தில் அங்கே நீதிமான்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆபிரகாம் அங்கே தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறார். அங்கே அந்த தேசத்தை அழிக்க வந்த தூதர்களிடத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் இந்த பட்டணத்தை அழிக்கிறோம் என்று கேட்கும்போது இல்லை, 50 பேர் இருந்தால் அந்த பட்டணத்தை நான் அழித்து கொண்டு போக மாட்டேன். அப்படியே 45, 40, 30, 20, 10 என்று 10 நீதிமான்கள் இருந்தால் கூட
அந்த தேசத்தை நான் அழிப்பதில்லை என்று வாக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் 10 நீதிமான்கள் கூட இல்லாத நிலை அங்கே வருகிறது. அப்பொழுது அந்த சோதோமா பட்டணம் முழுமையாக அழிக்கப்படுகிறது. தீக்கிரையாக வானத்திலிருந்து அக்னியும் கந்தமும் வந்து அங்கே சுட்டெரிக்கப்பட்டது என்று அங்கே நாம் படிக்கும்போது லோத்து அடிய மனைவி பிள்ளைகளை அங்கே தூதன் வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொண்டு போகிறான். நீங்கள் பின்னிட்டு பார்க்காதீர்கள் என்று சொல்லும்போது லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உற்பத்தி காரணம். அப்படியே இந்த உலகம் இந்த நாளிலே அழிவுக்கு போகிறது என்று சொல்லும்போது அநேகருடைய பார்வையிலே ஒரு ஏளனமாக அது பரிகாசம் பண்ணுவது போல இருக்கும். ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, இந்த இப்பொழுது இருக்கிற உலகம் அக்கினி பிரளயத்தினாலே அழிவுக்கு போகிறது. அதனால நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த முழு உலகத்தையும் தேவன் ஆளுகை செய்கிறார். இந்த உலகத்திலே தீமைகள் பெருகும் போது தேவன் அங்கே தீர்ப்பு செய்கிறவராக இருக்கிறார். இந்த முதலாம் உலகம் அழிக்கப்பட்டது. அப்படியே சோதம் குமாரா அழிவுக்கு போனது. இவைகளை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டிக்காட்டி அப்படியே இந்த உலகம் அழிந்து போகும் என்று சொல்லுகிறார். லூக்கா 17:26 படிக்கிற 30 நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரியம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தமும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். உலகத்துக்கு வரப்போகிறார். அப்பொழுதும் அப்படியே நடக்கும். எப்படி முதலாம் உலகம் விளக்குலையாக அழிந்ததோ அப்படியே சோதம் குமாரா பட்டணம் எப்படி அக்னியினால் அழிக்கப்பட்டதோ அப்படியே அழித்து போகும். அது இயேசு கிறிஸ்துவை முன்னதாக தீர்க்க தரிசனமாக வைத்திருக்கிறார். அதனால இந்த முழு உலகத்தையும் தேவன் பார்க்கிறார். இந்த உலகத்தின் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் இந்த முழு உலகத்தையும் தேவன் பார்த்து ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். சங்கீதங்களிலே நாம் படிக்கும் போது 47ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார் என்று சொல்கிறார். தேவன் மகத்துவமானவர், பூமியின் மீதெங்கும் அவர் ராஜா என்று சொல்கிறது. அப்படியே சங்கீதம் 135:6 கூட வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். தேவன் உலகத்திலே பாவம் பெருகும் போது உலகத்தை தீர்ப்பு செய்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா ஜனங்களையும் தேவனை பொறுமையாக ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அதனால இந்த உலகத்தில் இன்றைக்கு ஆளுகை செய்கிற ராஜாக்கள், தலைவர்கள், இவர்களெல்லாம் கொஞ்ச நாட்கள் இருப்பார்கள்.
கொஞ்ச நாட்கள் இருந்து கொண்டு அவர்கள் போய்விடுவார்கள். ஆனால் தேவன் நித்திய காலமாக பூமியை ஆளுகை செய்கிறார். தானியேல் 4:35 அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையை பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய சித்தத்தின்படி இந்த பூமியை வானத்தின் சேனைகளை எல்லாவற்றையும் நடத்துகிறார். அப்படியே 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அங்கே அவரை குறித்து சொல்லும்போது 2 நாளாகவும் 26 எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. கரங்களிலே வல்லமை பராக்கிரமம் இருக்கிறது. அவரோடு ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஒருவரும் தான் நல்லவன் என்று அங்கே காண்பிக்க முடியாது. தேவன் சகலத்தை அறிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்கும்போது இந்த உலகத்திலே தீமைகள் இருக்கிறதா, அநீதி இருக்கிறதா, அக்கிரமங்கள் இருக்கிறதா என்றால் ஆம், மனுஷனுடைய இருதயங்கள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அநேக காரியங்கள் நாம் பார்க்க முடியும். மனுஷர்கள் ஒருவருக்கு ஒருவர், ஒரு தேசத்துக்கு தேசம், அங்கே ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும், இங்கே நிறத்தின் பெயராலும், அங்கே மொழியின் பெயராலும் பல விதமான பிரிவினைகளுடையவர்களாக ஒருவர் தங்களை உயர்ந்தவர் என்றும் மற்றவர்களை தாழ்ந்தவர்கள் என்றும் இப்படியாக ஒருத்தர் அங்கே சண்டை கொண்டு அங்கே கலவரங்கள் பண்ணிக்கொண்டு யுத்தங்கள் பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். மனுஷர்களிடத்திலே அன்பு இல்லை, நீதி இல்லை, இரக்கம் இல்லை. பாருங்கள், இதை குறித்து நாம் படிக்கும் போது இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 1 படிக்கும் போது, கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மனுஷர்கள் தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் நன்றி அறியாதவர்களாகவும் பரிசுத்தமில்லாதவர்களாகவும் சுபாவம் இல்லாதவர்களாகவும் இச்சை அடக்கமில்லாதவர்களாகவும் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதை மறந்திருக்கிறவர்களாம். அவர்கள் தேவபக்தி போல வெளியே காண்பித்துக் கொள்வார்கள், ஆனால் உள்ளுக்குள்ளே அவர்கள் பக்தி இல்லாதவர்களாக மனம் போல் ஜீவிக்கிறவர்களாக இப்படிப்பட்ட நிலையிலே இந்த நாளிலே இருக்கிறார்கள். பாருங்கள், இந்த நாட்களிலே எல்லா உலக தேசங்கள், ஒரு தேசத்துக்கு விரோதமாக ஒரு தேசம் இருக்கிறது. எப்போதும் இல்லாத அளவுக்கு அணு ஆயுதங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் வல்லரசு நாடுகள் என்று சொல்லப்படுகிற ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள் அணு ஆயுதங்களை அங்கே சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அணு ஆயுதம் என்பது அக்கினி. அணு ஆயுதம் அங்கே ஒரு இடத்திலே உபயோகித்தால் அங்கே பல வருடங்களுக்கு ஒரு புல் கூட முளைக்காதபடி அப்படியாக நாசமாக போய்விடும். அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாளிலே பேசிக்கொண்டு ஒருவரை ஒருவர் பயமுறுத்தி கொண்டு இருக்கிறார்கள். சமீபத்தில் கூட அமெரிக்க அதிபர் சொல்லும்போது, நாங்கள் இந்த உலகத்தை 150 முறை அழிப்பதற்குரிய அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறோம் என்று சொல்லுங்கள். 1 முறை, 2 முறை, 5 முறை, 10 முறை அல்ல, 150 முறை அழிப்பதற்கு எங்களிடத்திலே அணு ஆயுதம் இருக்கிறது. இப்படியாக இந்த அணு ஆயுதம் இவர்களை குறித்து பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி என்றால் மனுஷர்களுடைய இருதயம் சீர்கட்ட நிலையில் இருக்கிறது. அன்பு இல்லை, இரக்கம் இல்லை,
சாதாரண ஜனங்கள் பற்றி எந்த சிந்தையும் இல்லை. அப்படியே பாருங்கள், தேசத்தை ஆளுகிற தலைவர்கள், ராஜாக்கள் முதற்கொண்டு மத நாயக்கர்கள், பெரிய மத பிரபலமானவர்கள், இன்னும் வியாபார நிறுவனத்தில் பெரு முதலாளிகள் எல்லாரும் இப்படியாக சுயநலம் உடையவர்களாக, பொருளாசை உடையவர்களாக, தங்களை மேன்மைப்படுத்துகிறவர்களாக இப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள். இருதயம் மிகவும் சீர்கட்டு போயிருக்கிறது. ஏழை எளிய மக்களை குறித்த எந்த கவலையும் இல்லை. அவர்களுடைய இருதயங்களிலே பொய், ஏமாற்றுகிற பொருளாசை, லாப நோக்கு, இதுதான் அவர்கள் மனதிலே இருக்கிறது. எல்லா ராஜாக்கள் முதற்கொண்டு, மத நாயக்கர்கள் முதற்கொண்டு, எல்லா வியாபார பெரு முதலாளிகள் எல்லாரும் இப்படியாக இருக்கிறார்கள். அவருடைய இருதயங்கள் சீர்கட்ட நிலையில் இந்த நாட்டிலே இருக்கிறது. அப்படியே தேசங்களிலே ஒவ்வொரு நாட்டு தேசங்களை நாம் ஒவ்வொரு நாட்டையும் பார்க்கும்போது ஒவ்வொரு நாடும் பாருங்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஆயுத தளவாடங்களை, மனுஷனை அழிப்பதற்குரிய தளவாடங்களை செய்து அங்கே குவித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தேசம் அழிவுக்குரிய காரியம். அப்படி என்றால் மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு சீர்கட்டு போயிருக்கிறது. மனிதன் அழிப்பதற்காக அநேக திட்டங்களை அங்கே ஏற்படுத்தி அவைகளை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். இது குறித்து பாருங்கள், இந்த ராஜாக்கள், மத நாயகர்கள், இன்னும் பெரு முதலாளிகள் இவைகளை குறித்து அவர்களுடைய யோசனைகள் எப்படி இருக்கிறது என்று அங்கே வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 16ஆம் அதிகாரம் 13-14 தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தை ஒரு அடையாள வார்த்தையாக அங்கே பேசப்பட்டிருக்கிறது. படியுங்கள். வெளிப்படுத்தல் 16-13-14. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து கவலைகளில் ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இங்கே 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. வலுசர்ப்பத்தின் வாயிலும், மிருகத்தின் வாயிலும், கள்ளத்தீர்க்கதரிசிகளின் வாயிலும். வாய் என்றால் அவருடைய வார்த்தைகள், அவருடைய கொள்கை கோட்பாடுகள் அதை அடையாளப்படுத்துகிறது. அப்படி என்றால் வலுசர்ப்பம் யாரை அடையாளப்படுத்துகிறது என்றால் இந்த உலகத்தை ஆளுகிற சிவில் அரசாங்கங்கள், ஒட்டுமொத்த உலக அரசாங்கங்களை அது அடையாளப்படுத்துகிறது. வலுசர்ப்பம் சிவில் கவர்மெண்ட். அப்படியே மிருகம் யாரை அடையாளப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கும்போது மதத்தையும் அரசியலையும் கலந்து பேசுகிற ஒரு வகுப்பார், அதை சார்ந்து மதத்தையும் அரசியலையும் சேர்ந்து இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வகுப்பார் போக்கு மார்க்கம். இதை வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மகா பாபிலோன் என்ற ஒரு அடையாள வார்த்தையில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மகா பாபிலோன். அங்கே அதை படிக்கும் மகா பாபிலோன் குறித்து அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. பேய்களுடைய குடியிருப்பு இந்த மகா பாபிலோன். மதம் என்று சொல்லிக்கொண்டு அரசியலில் கலந்து அப்படியாக அவர்கள் தங்களை கண்டித்துக் கொள்வார்கள்.
இப்படிப்பட்டவர்கள் தான் வீரகாம் என்று வேதம் சொல்கிறது. அப்படியே கள்ளத்தீர்க்கதரிசி என்று சொல்லும்போது மீதமுள்ள புராட்டஸ்டன்ட் ஃபெடரேஷன் என்று சொல்லக்கூடிய மற்ற எல்லா சபை அமைப்புகள் இவர்கள் எல்லாரும் கள்ளத்தீர்க்கதரிசிகள், பொய்யான தங்கள் சுய போதனைகளை போதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இவர்களை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்ற 24:24 அவர் சொன்னார், படித்துக் கொள்ளுங்கள். கள்ள போதனைகள் இந்த நாட்களிலே நிறைந்து காணப்படுகிறார். இவர்கள் எல்லாருடைய வாயிலும் தவளைகளுக்கு ஒப்பான சத்தம், 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டுள்ளன. தவளை என்றால் பாருங்கள், நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நியாயமான புஸ்தகத்தை படித்து பார்க்கும்போது அந்த தவளை அசுத்த பிராணிகளுக்கு அங்கே அந்த வகையை சார்ந்ததாக இருக்கும். அதனால் இது தேவனுடைய ஒரு நீதியின்படி இல்லாத, தேவனுடைய சத்தியத்தின்படி இல்லாத, தேவனுக்கு விரோதமான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் உடையவர்களாக இவர்கள் 3 பேரும் சிவில் கவர்மெண்ட், புராட்டஸ்டன்ட் அமைப்பு, புராட்டஸ்டன்ட் ஃபெடரேஷன், இன்னும் போப்பு மார்க்கம், இவை 3மே ஒரே சிந்தையுடையவர்களாக, ஒரே கோட்பாடு, ஒரே போதனைகளை உடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுங்கள். அப்படியே இந்த நாட்டில் இருக்கிறது. உலக ஜனங்களோடு, அரசியலோடு மதத்தை கலந்து கொண்டு இன்றைக்கு அநேக சபைகள் தங்களை உயர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். பாருங்கள், இந்த தவளைகளின் 3 விதமான இயல்புகள் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் விதத்தை அடையாளப்படுத்துகிறது. 3 இயல்புகள் தவளைக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், முதலாவது, தவளைக்கு பெரிய வாய் இருக்கிறது. இந்த வாய் இதை அடையாளப்படுத்துகிறது என்றால் அளவுக்கு அதிகமான அதிகாரம் அதை அடையாளப்படுத்துகிறது. அப்படியே தவளைக்கு பெரிய கண்கள் இருக்கும். கண் ஞானத்தை அடையாளப்படுத்துகிறது. தங்களை ஞானவான்களாக காட்டிக்கொள்வார்கள். அப்படியே தவளைகள் தன்னுடைய இருப்பை, பிரசன்னத்தை காட்டிக்கொண்டிருக்கும். அது நாம் அறிந்திருக்கிறோம், மழை காலத்தில் புற என்று அப்படியே சத்தம் போட்டுக்கொண்டு தன்னுடைய பிரசன்னத்தை காண்பித்துக் கொண்டு இருப்பார்கள். அதனால் அது பெருமையும் ஆடம்பரமும் கொண்டவைகளாக இருக்கும். அதை ஒரு அடையாளப்படுத்துவதாக இருக்கிறது. இப்படியாக இன்றைக்கு இருக்கிற தேசத்தின் தலைவர்களானாலும் மத நாயகர்களானாலும் தங்களை மேன்மைப்படுத்தி கொண்டு, தங்களை பெருமையாக காண்பித்துக் கொண்டு, விளம்பரப்படுத்திக் கொண்டு, எல்லாம் தெரிந்தவர்கள் போல, ஞானிகள் போல சகல அதிகாரத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். அரசாங்கத்தை, சிவில் கவர்மெண்டை தங்களோடு சேர்த்து கொண்டபடியாக அவர்கள் காண்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களிடையே அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழுப்பி அநேகரை வஞ்சிக்கிற காலமாக இருக்கிறது. முடிவு காலத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் வருவார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஒரு வசனம் படிக்கிறோம், யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 4:1. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. எல்லா மக்களையும் நம்பாமல் First 1.
ஆ 1 4:1 அது சொன்னேன். 9. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அவைகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். அதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால் அவர்கள் கனிகள், அவர்கள் போதனைகள். அவருடைய போதனை எப்படி இருக்கும் என்றால் உலக பிரகாரமான உலக காரியங்களை பேசுகிறவர்களாக, உலக ஆசீர்வாதத்தை பேசுகிறவர்களாக இருப்பார்கள். வேதத்தில் அநேக எச்சரிப்புகள் சொல்லப்படுகிறது. தேவ பக்திக்கு ஏற்ற காரியங்களை பேச வேண்டுகிறோம். தேவன் நீதியிலே நடப்பதற்கு வார்த்தைகளை பேச வேண்டும். இந்த உலகம் பெரிய அழிவுக்கு போகிறது, அதற்கு முன்பாக உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அப்படிப்பட்டதான அநேக தீர்க்க தரிசன காரியங்களை பேச வேண்டும். அதை பேச மாட்டார்கள். உலக ஆசீர்வாதத்தை பற்றியே பேசிக்கொண்டு இருப்பார்கள். இதுதான் அங்கே கவலைக்குரிய 3 இயல்புகள். தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வார்கள், தங்களை ஞானிகள் போல காண்பித்துக் கொள்வார்கள். இவைகள் உண்மையான சத்தியத்தை போதிக்கிற மக்களிடத்திலே அது இருக்காது. அவர்களை தங்களை தாழ்த்துவார்கள். சத்தியத்தை உண்மையாக போதிக்கிறவர்கள் தங்களை மறைத்துக் கொள்வார்கள். இதனால் நீங்கள் சோதித்து அறிய வேண்டும் என்று சொல்லும். அவர்களிடத்தில் எந்த ஒரு அதிகாரம் இருக்காது. அப்படிப்பட்டவர்களாக சத்தியத்தை பேசுகிறவர்கள் இருப்பார்கள். இன்றைக்கு பாருங்கள், உலக வல்லரசு என்று சொல்லப்படுகிற அமெரிக்கா, அந்த அமெரிக்க அதிபரின் பேச்சு எப்படி இருக்கிறது? அவர் ஒரு பெரிய அதிகாரத்தை உடையவர் போல, பெரிய ஞானி போல, எல்லாவற்றையும் நான் ஆளுகை செய்வேன், எல்லாவற்றையும் நான் கட்டுப்படுத்துவேன் என்று ஆட்சிக்கு வந்தவுடன் நான் உலகத்தில் நடக்கிற எல்லா யுத்தங்களையும் நான் நிறுத்தி போடுவேன் என்று பலவிதமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு வந்தான். ஆனால் யுத்தங்கள் முடிவுக்கு வந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. ரஷ்யா, உக்ரைன் அந்த யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் இஸ்ரேல் வேறு அநேக தேசங்களோடு யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் அமெரிக்காவில் வேறு வேறு நாடுகளோடு யுத்த மிரட்டல்களை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாத்திரமல்ல, அங்கே வரிகளை போட்டு ட்ரேட் வார் என்று சொல்லப்படுகிற அங்கே வரிகளை போட்டு எல்லா தேசத்தை விரட்டி கொண்டு இருக்கிறார். அதனாலே இன்றைக்கு எல்லா உலக தேசங்களிலே பொருளாதாரம் வீழ்ச்சி கொண்டு இருக்கிறது. இப்படியே எல்லா தேசங்களிலும் நடந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாமே தேவன் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்க எல்லா காரியங்களிலேயே நடந்து கொண்டு இருக்கிறது. இவைகளை நீங்கள் தானியேல் 11ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தால் இவைகள் நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் இந்த நாளிலே எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த உலக வல்லரசு என்று சொல்லப்படுகிற அமெரிக்கா தேசம், அது ஒரு நாள் அழிவுக்கு போகிறது. இதை குறித்து கூட தீர்க்க தரிசன வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமோஸ் 6ஆம் அதிகாரம். சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் ஜாதிகளின் தலைமை எண்ணப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களுமாகிய உங்களுக்கு ஐயோ. இஸ்ரேல்
ஜாதிகளின் ஜாதிகளின் தலைமை எண்ணப்பட்டு இஸ்ரேல் வம்சத்தார் தேடி வருகிறவருமாகிய உங்களுக்கு ஐயோ. இஸ்ரேல் ஜனங்கள், இஸ்ரேல் ராஜாக்கள் தேடி வருகிறது அமெரிக்கா. உங்களுக்கு ஐயோ. வேதவசனம் சொல்லியாச்சு. உங்களுக்கு ஐயோ என்றால் ஐயோ. இதனாலே பாருங்கள், அப்படியே இன்றைக்கு அமெரிக்க தேசம் தீவிரவாதங்களை ஊக்குவிக்கிற அநேக இஸ்லாம் நாடுகளோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். பாகிஸ்தான் ஒரு தீவிரவாதத்தை உருவாக்குகிற தேசம், அவர்களோடு ஒரு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அப்படியே அநேக இஸ்லாம் நாடுகளோடு உறவை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களை வேளாண்மர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு ஐயோ. இன்னும் அதில் ஒரு வசனம் பாருங்கள், சங்கீதம் 68:21 அங்கே அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையை உடைப்பார் என்று சொல்லப்பட்டது. வசனம் மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடந்தவனுடைய மயிருள்ள உச்சந்தலையையும் உடைப்பார். உச்சந்தலையை உடைப்பார். மயிருள்ள என்றால் அதிகாரத்திலே நான் உலகத்திற்கே பெரிய ஆள், அதிபர் என்று துணிந்து நடக்கிற உங்களுடைய உச்சந்தலையை உடைப்பார் என்று அமெரிக்காவை குறித்து எச்சரிக்கிறார். அப்படியே பாருங்கள், ஒரு தீர்க்க தரிசனமுடைய கண்ணெதிரே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஏசாயா 17:3 ஏசாயா 17:1 தமஸ்குவின் பாரம் இதோ, தமஸ்குவானது நகரமாய் இராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும். தமஸ்கு என்றால் இங்கிலீஷில் டமாஸ்கஸ் என்று இருக்கிறது. டமாஸ்கஸ் என்றால் அது நமக்கு தெரியும். இந்த நாளிலே சிரியாவின் தலைநகரம். அங்கே தமஸ்குவின் பாரம். பாரம் என்றால் அதன் பொருள் என்ன என்றால், எரேமியா 23:33 கர்த்தரால் சுமரும் பாரம் என்ன என்று கேட்டால், உங்களை தள்ளிவிடுவேன் என்பதே பாரம். தேவனே, அவன் தேவனுக்கு தள்ளிவிடுவேன் என்பதே பாரம். எப்படி என்றால், இந்த டமாஸ்கஸ் சிரியாவின் தலைநகரம் தேவனால் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அது தமஸ்குவானது நகரமாய் இராமல் தள்ளப்பட்டு பாழான மண் மேடாகும். இந்த நாளில் நாம் அறிந்திருக்கிறோம். அதை சமாரியா, அதை சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸ், அதன் அதிபர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள அந்த தேசத்தை விட்டு ஓடி போய்விட்டார் ரஷ்யாவுக்கு. அந்த தேசத்தை ஒரு தீவிரவாத அமைப்பு பிடித்து கொண்டு இந்த நாளிலே ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த தேசத்தின் மேலே இஸ்ரேல் ஒரு பக்கத்தில், அமெரிக்கா ஒரு பக்கத்தில் அங்கே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது இந்த நாளிலே வசனம் சொன்னபடி அது ஒரு நகரமாகிடாமல் தள்ளப்பட்டு பாலான மண்மேல் போல ஆகியிருக்கிறது. குறிப்பிட்ட நிலைக்கு தேவனுடைய வார்த்தைகள் இந்த நாளிலே துல்லியமாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியே பாருங்கள், இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் இந்த நாளில் அது பல வழிகளில் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் கொண்டு இருக்கிறது. அதை ஈரான் அநேக ஆயுத குழுக்களை ஏற்படுத்தி பிராக்சி என்று சொல்வார்கள். அவர்களுக்கு சார்பாக படிக்கும்போது இஸ்புல்லா, ஹமாஸ், ஹூத்திஸ் என்று சொல்லப்படுகிற அநேக இயக்கங்களுக்கு ஆயுதங்களையும் பணங்களையும் கொடுத்து இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி செய்கிறார்கள். அவர்கள் பல வழிகளில் இஸ்ரேலை தாக்குகிறார்கள்.
இன்னும் இந்த ஈரான் இவைகளை எல்லாம் எப்படி துணிச்சலாக செய்கிறார்கள் என்றால், ஈரானுக்கு பின்னால் பேக் சப்போர்ட்டாக அங்கே ரஷ்யா இருக்கிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஈரானும் ரஷ்யாவும் அங்கே நல்ல ஒரு அங்கே கூட்டாளிகளாக அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுப்பது, அப்படி அவர்கள் உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதை நாம் பார்க்கும்போது போக போக இந்த ரஷ்யா அவர்கள் தலைமையேற்று அநேக தேசங்களோடு சேர்ந்து கொண்டு இந்த இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருவார்கள் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்கள் பேசப்படுகிறது. இதற்கான பாருங்கள், ஆயத்த வேலைகள் மிகவும் துரிதமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுதே நாம் பார்க்கும்போது நேரடியாக ரஷ்யா இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாவிட்டாலும் ஈரான் மூலமாக அநேக உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது ஒரு நாட்டிலே ஒரு காலகட்டத்தில் ரஷ்யா தலைமையேற்று ரஷ்யாவின் தலைமையிலே அநேக தேசங்களாக சேர்ந்து கொண்டு இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருவோம். இதுதான் உலகத்தின் கடைசி யுத்தம், அர்மகதோன் யுத்தம் என்று பேசப்படுகிறது. இதை குறித்து படியுங்கள். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, மேஷேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தாரான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து. என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு அடையாள பாஷை. இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு லீடர்ஷிப் எழுதி வருவதை குறித்து அங்கே பேசப்படுகிறது. இந்த யுத்தம் எதற்காக அங்கே நடக்க வேண்டும் என்றால், தேவனுடைய திட்டத்தின்படி சகலம் நடந்திருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரேலை முதலாவது தேவனுடைய விசுவாசத்துக்குள்ள தேவனுக்கு பக்கமாக வர வேண்டும். அதற்காக இப்படிப்பட்ட எதிரிகளை ஒரு டூலாக முதலாவது தேவன் பயன்படுத்துகிறார். இந்த யுத்தத்தில் பாருங்கள், இஸ்ரேல் அந்த தேசமே ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்கு போய்விடும். அந்த நிலைமையிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒருவரால முடியாது. தேவன் தவிர ஒருவரும் அவர்களை காப்பாற்ற முடியாது. அப்பொழுது அவர்கள் மனம் திரும்புவார்கள் தேவனுக்கு. அதுக்காகத்தான் இந்த யுத்தம். அங்கே நாம் பார்க்கும்போது பாருங்கள், 38:3 சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேஷேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். பார்த்தீங்களா? மேஷேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியே என்று இதை இங்கிலீஷில் பார்க்கும்போது பிரின்ஸ் ஆஃப் ராஸ் என்று வருகிறது. பிரின்ஸ் ஆஃப் ராஸ் அப்படி என்றால் அது ரஷ்யாவை அடையாளம். ரஷ்யா தலைமையில் இந்த யுத்தம் நடக்கும் இஸ்ரேலுக்கு விரோதமாக. இன்னும் எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 15ஆம் வசனங்களிலே இஸ்ரேலுக்கு விரோதமாக வடதிசையிலிருந்து ஆட்சாக்களில் இருந்து வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. 6ஆம் வசனம் மாத்திரம் முடியுங்கள். கோமேரும் அவருடைய எல்லா இராணுவங்களும் வடதிசையில் உள்ள தோகர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா இராணுவங்களுமாகிய திரளான ஜனங்கள் உன்னுடனே கூட இருப்பார்கள். உன்னுடனே கூட வடதிசை வருவார். வடதிசை என்றால் இஸ்ரேலுக்கு வடதிசை. இஸ்ரேல் அங்கே ரஷ்யா
ரஷ்யா தலைமை தாங்கி அநேக தேசங்களோடு கூட்டணி அமைத்துக் கொண்டு இஸ்ரேலுக்கு விரோதமாக இருக்கிறது. இதற்குரிய ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த கூட்டணி அந்த தேசங்கள் குறித்த பெயர் கூட அடுத்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 5-6 வசனங்கள் படிக்கிறது. அவர்களோடு கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலைச்சிராவும் தெரிந்திருப்பவர்கள். கோமேரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் வடதிசையில் உள்ள தோகர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா இராணுவங்களுமாகிய திரளான ஜனங்கள் உன்னுடனே கூட இருப்பார்கள். அங்கே நாம் படிக்கும்போது அநேக தேசங்களுடைய பெயருக்கு பெர்சியா என்றால் இது அந்த நாட்களிலே உள்ள வேதத்தின்படியான பெயர். இன்றைக்கு மடன் ஈரான் அடையாளப்படுத்துகிறது. எத்தியோப்பியா என்றால் சூடான் தேசத்தை அடையாளப்படுத்துகிறது. லீபியர் என்றால் லிபியா. அப்படியே கோமேர் என்றால் ஜெர்மனி. தொக்கர்மா என்றால் துருக்கி. இப்படிப்பட்ட அநேக தேசங்கள், இந்த அநேக தேசங்கள் இஸ்ரேலுக்கு விரோதமாக ரஷ்யா தலைமையில் வருவார்கள். இதிலிருந்து இந்த வசனம் எசேக்கியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் 2500 வருடங்களுக்கு முன்பதாக அவர் எழுதுகிறார். அப்படி என்றால் அன்றைக்கு இருந்த தேசத்தை பற்றி அவர் எழுதுகிறார். இன்றைக்கு அநேக தேசங்கள் அதற்குள்ளாக பிரிந்து இருக்கிறது. இன்னும் அநேக தேசங்கள் சேர்ந்து கொண்டு வரும். அதில் சிரியா, ஜோர்டான், எகிப்து, கிர்கிஸ்தான் என்று பல தேசங்கள் அங்கே ரஷ்யாவோடு சேர்ந்து கொண்டு அங்கே யுத்தத்துக்கு வருவார்கள். அப்படியாக வரும்போது பாருங்கள், அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் வருவார்கள் என்றால் 38ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பெருங்காற்றைப் போல் எழும்பி வருவாய், நீயும் உன்னுடைய எல்லா இராணுவங்களும் உன்னோட கூட இருக்கும் திரளான ஜனங்களும் கார்மேகம் போல் தேசத்தை மூடுவீர்கள். பார்த்தீங்களா? பெரும் காற்று போல கார்மேகம் போல எழும்பி அந்த இஸ்ரேல் தேசத்தை மூடுவது போல அப்படி வருவார்கள். அவ்வளவு சேனைகளோடு ஆயுதங்களோடு வருவார்கள். அதிலே 16ஆம் வசனம் 16. நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கோகே ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதுனால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன். இந்த யுத்தம் முதலாவது இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மேசியாவை இன்னும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்தவர்களை கண்டால் அவர்களுக்கு கோபம் வரும், அவர்கள் எச்சித்து போவார்கள். இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கிறார்கள். அதனால் தேவனை அறிய வேண்டும், மேசியாவை குறித்து அறிந்து வேண்டும். அதற்காக இந்த யுத்தத்தை அவர்களுக்கு விரோதமாக தேவன் கொண்டு வருகிறார். இந்த தேசங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்பட்ட நாம் படித்த தேசங்கள் எல்லாமே இந்த நாளிலே இந்த யுத்தத்துக்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்கின்றன. அப்பொழுது அந்த விரோதமாக இஸ்ரேலுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட ரஷ்யா தலைமையில் பல தேசங்கள் அங்கே வரும்போது அங்கே என்ன நடக்கும் என்று எசேக்கியேல் 38:18 படியுங்கள். இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில் என் உக்கிரம் என் நாசியில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய கோபம் அங்கே வெளிப்படும். என் உக்கிரம் நாசியிலே ஏறும். தேவன் அங்கே கோபம் கொள்வார் என்று சொல்லிக்கொண்டு அப்பொழுது தேவன் அந்த எதிராளிகள் மேல் அங்கே யுத்தம் பண்ணுவார் என்று நாம் படிக்கிற வசனம் 38:22. கொள்ளை நோயினாலும் இரத்தம் சிந்துதலினாலும் நான் அவனோட வழக்காடி அவன் மேலும் அவன் இராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய்
பெரும் கல்மழையையும் அக்னியையும் கந்தகத்தையும் வர்ஷிக்கப்படுவேன். தேவன் அவர்களுக்காக அக்னி கல்மழை. தேவன் எப்படி வேண்டுமானால் இயற்கையை மூலமாக அப்படியாக யுத்தம் பண்ணலாம். தேவனுக்கு தேவனுடைய மக்களுக்கு விரோதமாக வரும்போது அங்கே தேவன் அவர்களுக்காக நிற்பார், அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அங்கே ஒரு தீர்ப்பை கொண்டு வருவார். பாருங்கள், இந்த நாளிலே நாம் அறிந்திருக்கிறோம், எல்லா நியூஸ் சேனல்கள் எல்லா மீடியாக்களில் இஸ்ரேல் என்ற அந்த தேசத்தை சுற்றியே இன்றைக்கு செய்திகள். இஸ்ரேல் ஒரு குட்டி நாடு, ஒரு சிறிய நாடு. இதை சுற்றிலும் இருக்கிற எல்லா அரபு நாடுகள் அவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். இங்கே வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்கள் மிகவும் துல்லியமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இவர்களுடைய நோக்கம் என்ன என்றால், பாருங்கள், இஸ்ரேல் இருக்கக்கூடாது. அங்கே ஈரான் அதன் ஆளுகிறவர்கள் தலைவர்கள் நாங்கள் இஸ்ரேலை அழித்து விடுவோம். இன்னும் அநேக அரபு நாடுகள் இஸ்ரேல் என்ற தேசம் இருக்கக்கூடாது, அதை அழித்து விடுவோம் என்றே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் நாட்களிலே சொல்லப்பட்டது. அங்கே ஒரு பிரதான ஆசாரியன் சொல்லுகிறான், சொல்லும்போது இதே மாதிரி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாருக்காகவும் ஒருவர் மரிப்பது நல்லது என்று இயேசுவை பற்றி சொல்லுகிறார். இயேசு தன்னை ராஜா என்று அங்கே சொல்லிக் கொண்டிருக்கும் போது, அதனால் ரோமா அரசாங்கம் நமக்கு எதிராக யுத்தம் பண்ணி நம்மை அழித்து விடுவார்கள், அதை விட ஒருவன் மரிக்கிறது நல்லது என்று இயேசுவை பற்றி அங்கே பேசப்பட்டது. அப்படியே இந்த நாட்களிலே இந்த அரபு நாடுகள் எல்லாம் இஸ்ரேல் என்ற தேசம் இருக்கக்கூடாது, உலகத்தின் சமாதானத்துக்காக இஸ்ரேல் அழிக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இது தேவனுக்கு எதிரானது. ஏனென்றால் இஸ்ரேல் தேசம் தேவனுடைய மக்கள், ஆபிரகாமின் சந்ததி. நாம் ஆதியாகமத்திலே படிக்கிறோம், ஆதியாகமம் 12:3 ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்டது, நான் உன் சந்ததிக்குள் இந்த உலகத்தையே நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லப்பட்டது. அந்த சந்ததி ஆபிரகாம் மூலமாக ஈசாக்கு, யாக்கோபு, அப்படியே அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த சந்ததியின் மூலமாக இந்த உலகமே ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அந்த உலக ஆசீர்வாதம் இந்த உலகத்துக்கு வரக்கூடாது என்பதுதான் இந்த சாத்தானுடைய காரியமாக இருக்கிறது. அதற்காக இஸ்ரேல் தேசம் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். இதை குறித்த அநேக வசனங்கள் இருக்கிறது. இந்த உலகத்திலே முடிவு நாட்களிலே தேவனுடைய ராஜ்யம், இந்த உலகம் அழிவுக்கு போன பிறகு முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அங்கே இஸ்ரேல் தேசத்திலே தான் அங்கே ஏற்படுத்தப்படும். இவருடைய ராஜ்யம் ஜபத்தில் கூட சொல்லுடைய ராஜ்யம் தருவதான். அந்த ராஜ்யம் இஸ்ரேல் தேசத்தில் எருசலேம் அதன் தலைநகராக இருக்கும். இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை பொய்யாக்கும்படியாக உலக நாடுகள், உலக தேசங்கள் எல்லாம் சாத்தானோடு சேர்ந்து கொண்டு தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய மக்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிறார்கள். இதை குறித்து படிங்கள். ஏசாயா 2 அதிகாரம் 2-3 வசனங்களில்
தேவனுடைய ராஜ்யம் அங்கேதான் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறீர்கள். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். எல்லா ஜாதிகளும் அங்கே ஓடி வருவார்கள். இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய தீர்க்க தரிசனம் எப்படியாக இருக்கிறது. நாம் அங்கே போவோம். அங்கே நமக்கு சீயோனிலிருந்து வேதம், எருசலேமிலிருந்து அங்கே கர்த்தருடைய வசனம், அங்கே தேவனுடைய நீதி நியாயங்கள் கற்பிக்கப்படும். நாம் அங்கே போவோம் என்று ஓடி வருவார்கள். அங்கே எருசலேம் அந்த நாட்களிலே இந்த உலகத்துக்கே தலைநகரமாக மாறப்போகிறது. இது நான் படிக்கலாம். அந்த வசனம் எரேமியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் நிச்சயின்படி நடவார்கள். அக்காலத்திலே கர்த்தருடைய சிங்காசனம், தலைநகரம், இந்த உலகத்துக்கே கேபிட்டல் கோட்டை எருசலேம். அங்கே இருந்து ஆளுகை உலகத்தையே ஆளுகை செய்வார்கள். அங்கே நாம் அறிந்திருக்கிறோம், பல நாட்களிலே சபை அந்த வானத்தில் இருந்து, அதுதான் சீயோனில் இருந்து வேதம், ஆவிக்குரிய அம்சம், ஆவிக்குரிய காரியங்கள் அங்கே வரும். எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம், அது பூமிக்குரிய நீதி நியாயங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அங்கே கட்டளையிடப்படும். முற்பிதாக்கள் எல்லாம் எழுந்து வந்து பிரபுக்களாக இருந்து உலகத்தை நீதியாய் ஆளுகை செய்வார்கள். அதனால இயேசு கூட சொல்லும் போது ஒரு இடத்துல யோவான் 4:22 ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. இந்த உலகமே ரட்சிக்கப்படுவதற்கு இந்த யூதர்கள் அவசியமாக இருக்கிறது. அதனால சாத்தான் இந்த யூதர்களை முற்றிலுமாக அழித்து போட இந்த உலக ராஜ்யங்கள் மூலமாக முயற்சி எடுக்கும் போது தேவன் அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார். இந்த யுத்தத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்று நாம் பார்க்கும்போது அவைகளை குறித்து எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்தில் 1 படியுங்கள். 1, 2, 3 வசனங்கள். இப்போதும் மனுபுத்திரனே, நீ கோபுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன். நான் உன்னை திருப்பி உன்னை 6 குறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி உன் வில்லை உன் இடது கையிலிருந்து தட்டிவிட்டு உன் அம்புகளை உன் வலது கையிலிருந்து விழப்படுவேன். தேவனை கொண்டு வருகிறார். ஏனென்றால் நாம் முதலாவது பார்த்தோம், இஸ்ரேல் ஜனங்கள் கூட தேவன் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். மேசியாவாகி இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் அறிந்து அதற்கு உலகமே அறிய வேண்டும். அப்பொழுது தேவன் எப்படி யுத்தம் பண்ணுவது? அதற்கு 3ஆம் வசனத்தில், உன் வில்லை உன் இடது கையிலிருந்து தட்டிவிட்டு உன் அம்புகளை உன் வலது கையிலிருந்து விழப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இது அந்த நாட்களிலே உள்ள யுத்தத்தின் நடைமுறை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த நாட்களில் எல்லாம் துப்பாக்கிகள், ஏவுகணைகள், வீரணிகள் இப்படியாக இருக்கும். அதற்குரிய அந்த கையிலிருந்து வில்லை தட்டி விட்டு இருந்தால்
அதற்குரிய கம்யூனிகேஷன், அந்த தொடர்புகள் இல்லாமல் செய்துவிடுவார். அப்படியே பார்க்கும்போது அந்த ஆயுதங்கள் சரியாக இயங்காதபடி தேவன் செய்து விடுவார். இப்படியாக தேவன் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார். 4, நீயும் உன் எல்லா இராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளில் விழுவீர்கள். உராய்கின்ற சகல வித பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன். எல்லாரும் அங்கு விடுவார்கள். பட்சி பறவைகளுக்கு உங்களை இரையாக்குவேன் என்று விசாலமான வெளியில் விழுவார். நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். தேவன் சொல்லிட்டார். அப்படியே இதுதான் நடக்கும். அடுத்து நாம் படிக்கும் போது 6-7 வருஷங்கள் படிக்கிறார். நான் மாகோவிடத்திலும் தீவுகளில் நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்களிடத்திலும் அக்னியை அனுப்புவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இவ்விதமாய் நான் என் ஜனமாகி இஸ்ரவேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன். என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலைச்சலாக ஒட்டேன். அதனால் நான் இஸ்ரவேலில் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். புறஜாதிகளும் உண்மை தேவன் யார் என்று அறிந்து கொள்வார்கள். நான் 6ஆம் வசனத்தில் அக்கினியை அனுப்புவேன். தேவனுடைய நியாய தீர்ப்பு அடையாளம். தேவன் அங்கே தீர்ப்பு எப்படி நாம் பார்த்தோமே, 1ஆம் உலகம் அங்கே ஜலப்பிரளயத்தினால அங்கே தீர்ப்பு செய்யப்பட்டது. அப்படியே சோதம் பொம்மோதா பட்டணம் அக்கினியினாலே அழிக்கப்பட்டது. அப்படியே தேவன் இங்கே அக்கினியாக தீர்ப்பை அனுப்புவார். 7ஆம் வசனத்தில் இவைகளை எல்லாம் பார்த்து உலகமே புறச்சாதிகள் எல்லாரும் தேவன் யார் என்று அறிந்து கொள்வார். இஸ்ரேல் தேசத்துக்கு பயம் உண்டாகிவிடும். அப்படியே அடுத்த 9ஆம் வசனம், இஸ்ரவேல் பட்டணங்களின் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசிகளும் வில்லுகளும் அம்புகளும் வளைத்தடிகளும் ஈட்டிகளுமாய்ந்த ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் அவைகளை எடுத்து எரிப்பார்கள். அங்கே அவர்கள் கொண்டு வந்த ஆயுதங்கள் இந்த நாட்களில் நமக்கு தெரியும். பெரிய இராணுவ பீரங்கிகள், யுத்த தளவாடங்களை எல்லாம் அவர்கள் பயன்படுத்தபடியாக அங்கே சென்று போய்விடுவார்கள். அப்பொழுது அவைகளை எல்லாம் கடற்கொள்வார்கள், அவைகளை எடுத்து எரிப்பார்கள். அதற்கு 7 வருடம் அங்கே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே 10ஆம் வசனம், அவர்கள் வெளியிலிருந்து விறகு கொண்டு வராமலும் காடுகளில் வெட்டாமலும் ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். அவர்கள் தங்களை கொள்ளையிட்டவர்களை கொள்ளையிட்டு தங்களை சூறையாடினவர்களை சூறையாடுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரேல் தேச ஜனங்களை எல்லாவற்றையும் நாம் கொள்ளையிடலாம் என்று வந்தவர்கள் அவர்களிடத்திலிருந்து இவர்கள் கொள்ளையிடுவார்கள். இதுதான் தேவனுடைய காரியம். தேவனுக்கு எதிராக நாம் பழைய ஏற்பாட்டில் படிக்கும்போது கூட அங்கே அநேக யுத்தங்கள் நடக்கிறது. தேவனுடைய மக்கள் தேவன் அவர்களோடு இருக்கும்போது அவர்களை முறையிடுவார்கள், அவர்களை யுத்தம் பண்ணி மேற்கொள்வார்கள். அது எப்படிப்பட்ட வல்லமையான ராஜாக்களாக இருந்தால் தேவன் அவர்களோடு இருந்து அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்படியே அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையிடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே 11-12 சொல்லப்படுகிறது. அந்நாளில் இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாகிய கோவுக்கு கொடுப்பேன். அது வழிபோக்கர் மூக்கை பொத்திக்கொண்டு போகப்படணும். அங்கே கோகையும் அவனுடைய எல்லா சேனையையும் புதைத்து அதை ஆமான் கோவின் பள்ளத்தாக்கு என்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் தேசத்தை சுத்தம் பண்ணும்படிக்கு அவர்களை புதைத்து தீர 7 மாதம் செல்லும். மறித்து போன அந்த சகலங்களை அங்கே ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு புதைப்பார்கள். அதற்கு 7 மாதம் ஆகுமா? நாட்டம் எடுத்துவிடும். அது தன் மூக்கை பொத்தி கொண்டு போகிற இடமாக அது இருக்கும். அந்த இடத்துக்கு பேர் கூட ஆமோன் கோத்தின் பள்ளத்தாக்கு, காட் ஆஃப்
கோகு என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்திலே அப்படி அவர்கள் புதைக்கப்படுவார்கள். அங்கே வந்த அநேக யுத்த வீரர்கள் அங்கே புதைக்கப்படுவார்கள். 17ஆம் வசனத்தில் மனுபுத்திரனே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நீ சகலவித பட்சிகளையும் வெளியில் இருக்கிற சகல மிருகங்களையும் நோக்கி, நீங்கள் ஏகமாய் கூடிக்கொண்டு இஸ்ரவேலின் மலைகளில் நான் உங்களுக்காக செய்யும் யாகமாகிய மகா யாகத்துக்கு சுற்றிலிருந்து வந்து சேர்ந்து மாம்சம் தின்று இரத்தம் குடியுங்கள். அநேக கழுகுகள், பட்சிகள், பறவைகள், மிருகங்கள் வந்து கூட அந்த மாம்சத்தை தின்னும், அந்த இரத்தத்தை குடிக்கும். அப்படி தேவன் செய்வார். தேவன் உங்களுக்கு எதிராக எழும்பும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. அங்கே 18ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது அதில் பெரிய பராக்கிரமசாலிகள், பெரிய பிரபுக்கள், யுத்த வீரர்கள், குளிர்ந்து போய் இருக்கிற அநேக ஜனங்கள் அங்கே விழுந்து விடுவார்கள். அவர்களை எல்லாம் அங்கே பறவைகளும், அங்கே பட்சிகளும், மிருகங்களும் அவைகளை பூசிக்கும், அந்த இரத்தத்தை குடிக்கும். இப்படியாக தேவன் அங்கே தீர்ப்பு செய்வார். இப்படி தீர்ப்பு செய்யும் போது 21ஆம் வசனத்தில் என்ன நடக்கும் பாருங்கள். இவ்விதமாய் என் மகிமையை நான் புறஜாதிகளுக்குள்ளே விளங்க பண்ணுவேன். நான் செய்த என் நியாயத்தையும் அவர்கள் மேல் நான் வைத்த என் கையையும் எல்லா ஜாதிகளும் காண்பார்கள். அப்போதான் உலகமே அறிந்து கொள்வார்கள் உண்மை தேவன் யார் என்று அறிந்து கொள்வார்கள். பல தேசங்களாக பெரும் அங்கே கார்மேகம் போல, புயல் போல ஒரு பெரிய சேனை வந்தால் தேவனுக்கு முன்பாக, தேவனுடைய மக்களுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. அப்பொழுது புறச்சாதிகளுக்குள்ளே என் நாமத்தை, என் மகிமையை நான் விளங்க பண்ணுவேன். தேவனுடைய மகிமையை, தேவன் எப்படிப்பட்டவர், யார் உண்மையான தேவன் என்று உலகமே அறிந்து கொள்வார்கள். அப்படியே 22ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் வம்சத்தார் கூட அப்பொழுதுதான் அறிந்து உணர்ந்து கொள்வார்கள். படிப்புகள். அன்று முதல் என்றும் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று இஸ்ரவேல் வம்சத்தார் அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கு அவர்கள் தங்கள் ஞானத்தில், தங்கள் பலத்தில், பராக்கிரமத்தில் நிற்கிறதாக நினைக்கிறார்கள். இல்லை, தேவன் எங்கள் பக்கம் இருக்கிறார். தேவன் யார் என்பதை அந்த நாளிலே அவர்கள் கூட அறிந்து கொள்வார்கள். அதனால் இதை குறித்து இன்னும் சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் சகரியா 12ஆம் அதிகாரம் வசனங்களின் படிகள் 3, சகரியா 12:3. அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை விளக்குகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். பார்த்தீங்களா? பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அவர்களுக்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள். அவர்களுக்கு விரோதமாய் அவர்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களை நான் சிதைத்து போடுவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். தேவனுக்கு விரோதமான யுத்தம். அப்படியே 14ஆம் அதிகாரத்தில் 2-3 கொடுப்பீர்கள். 14 சகரியா. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள். மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். இஸ்ரேலுக்கு கூட அநேக பாதிப்புகள் உண்டாகும். அவர்களுக்கும் பாதிப்புகள் வரும். ஆனாலும் கர்த்தர் அவர்களோடு நின்று போராடுவார். அங்கே அடுத்த 12ஆம் வசனம், இஸ்ரேலுக்கு எதிராக வருகிறவர்களை எப்படி செய்வார் படியுங்கள். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவருடைய சதை அழிந்து போகும். அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும். அவர்கள் நாவு
ஆயுதங்கள் கூட விளைவிக்கப்படலாம் என்று சொல்றார். இப்படி என்றால் அவர்கள் கண்கள் அப்படியே அழிந்து போகும், அப்படியே அந்த சரீரம் ஒன்று இல்லாமல் போகும். அதுதான் அந்த அக்கினி பிரளயம், பல செல்சியஸ் டிகிரி ஹீட், இதுதான் அணு. இப்படியாக அழிவுகள் உண்டாகும். அங்கே 13ஆம் வசனத்தில் இது ஒவ்வொரு தேசத்துக்கு தேசம், ஒரு தேசத்துக்கு விரோதமாக ஒரு தேசம் எழுதுகிறதாக இருக்கும். அப்படிப்பட்டதான யுத்தங்களாக படிங்கள். அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும். அவனவன் தன் அயலானின் கையை பிடிப்பான், அவனவனுடைய கை அவனவன் அயலானுடைய கைக்கு விரோதமாக எழும்பும். ஒருவருக்கு விரோதமாக ஒரு தேசத்துக்கு விரோதமாக ஒரு தேசம் இப்படியாக இருக்க முடியும். அப்படி ஜனங்கள் அழிந்து போவார்கள். சில பேர் இருப்பார்கள். அவர்கள் பாருங்கள் என்ன செய்வார்கள் என்று இந்த யுத்தம் முடிவுக்கு பிறகு இங்கே சகரியா புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். சகரியா ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை தொங்கலை பிடித்து கொண்டு 10 பேர், அது அந்த சகரியா புஸ்தகத்தில் அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்றார். புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை. அப்போ யூதனுடைய அந்த தேவன் உண்மையான தேவன், உங்களுடைய தேவன் இருக்கிறார், இல்லாவிட்டால் இது நடக்காது என்று உலகத்தால் எல்லாரும் புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். இந்த வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொள்வார்கள். நாம் அறிந்திருக்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வஸ்திர தொங்கலை தொட்ட ஸ்திரீ சொஸ்தமாக்கப்பட்டார். அப்படியே யூதர்களோடு ஒரு ஐக்கியம் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வார்கள். தேவனுடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்வார்கள். உண்மை தேவனை அறிந்து கொள்வார்கள். 10 பேர் ஒரு யூதருடைய வஸ்திரம் என்றால் அந்த 10 பேர் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் மொத்த உலக ஜனங்கள், ஹியூமன் பெர்ஃபெக்ஷன், எல்லா மனுஷரும் அந்த இஸ்ரேல் யூத ஜனங்களோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள். தேவன் அவர்கள் மூலமாகத்தான் இந்த முழு உலகத்தையும் ஆசீர்வதிப்பார்கள். அப்படி தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறார். உன் சந்ததி மூலமாக நான் உலகத்தையே ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன காரியங்கள் அந்த நாட்களிலே நிறைவேறும். இந்த உலகத்திலே அந்த நாட்களிலே தங்கள் கையினால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை எல்லாம் தூக்கி வீசி போடுவார்கள். அவைகள் பிரயோஜனமற்றவை என்று உண்மையான தேவனை, சிருஷ்டித்த தேவனை தொழுது கொள்வார்கள். எஸ்ஐயா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே கூட இந்த காரியங்கள் பேசப்படுகிறது. எஸ்ஐயா 17:7-8. அக்காலத்திலே மனுஷன் தன் கைகளின் கிரியையாகிய பீடங்களை நோக்காமலும் தன் விரல்கள் உண்டு பண்ணின தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் நோக்காமலும் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான். அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கும். தன்னை உண்டாக்கினவரையே நோக்கியிருப்பான். கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கும். பரிசுத்தரையே
ஒன்றான மெய் தேவனையே நோக்கி பார்த்தார். மெய் தேவன் யார்? தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் யார் என்று உலகமே அறிவு. அது இந்த கடைசி யுத்தத்தின் முடிவில் நடக்கிறதாக இருக்கிறது. இந்த நாட்கள் முடிவு காலத்துக்கு மிக அருகாமையிலே வந்திருக்கிறது. இன்றைக்கு நடப்பதெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களுக்கு ஒத்து போகிறது. இஸ்ரேலுக்கு விரோதமாக எல்லா தேசங்களும் எழுந்து நிற்கின்றன. கடந்த நாட்களிலே கூட இஸ்ரேல் பிரதமர் முதல் கொண்டு அந்த அபிஷியல் பெரிய மினிஸ்டர் அதிகாரிகள் எல்லார் மேலும் பிடிவாரங்கள் போடுகிறார்கள். உங்களுக்கு இஸ்ரேலுக்கு விரோதமாக நிற்கிறது. ஆனால் தேவன் எல்லா உலக தேசத்துக்கும் எதிராக யுத்தம் பண்ணுவார். இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இஸ்ரேலுக்கு சார்பாக அவர் யுத்தம் பண்ணுவார். ஏனென்றால் உலகமே ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இஸ்ரேல் மூலமாக உலகமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதனால் தேவன் யுத்தம் பண்ணுவார். தேவன் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணினார். அது மிகவும் துல்லியமாக சரியான நேரத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. அது கொஞ்சம் பின்னாலேயோ இல்லாவிட்டால் அது கொஞ்சம் முன்னாலேயோ அப்படி அல்ல, சரியான மிக சரியான நேரத்திலே இந்த காரியங்கள் நடந்து இதை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே பார்க்கிறோம். அநேக தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டது. அங்கே நாம் படிக்கும்போது கலாத்தியரிலே வேலை வந்தபோது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவராய் இந்த பூமிக்கு அவர் வந்தார். வேலை வந்தபோது தேவன் ஏற்ற வேலையில் இந்த உலகத்திற்கு தம்முடைய குமாரனை அனுப்பினார். அப்படியே வேலை வந்தபோது அவர் தம்முடைய சீசர்களோடு அந்த கடைசி ராப்போச்சனம் அங்கே எடுத்து கொடுக்கிறார். எல்லாம் வேலை வந்த போது, அப்படியே வேலை வந்தபோது அவர் சரியாக தம்மை மரணத்துக்கு ஒப்புக்கொள்கிறார். அந்த பஸ்கா ஆடு எப்படி அழிக்கப்பட வேண்டுமோ அப்படியே வேலை வந்த போது அவர் தம்மை ஈடு பலியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து கொண்டு அவர் தன்னை மரணத்துக்கு ஒப்புக்கொடுத்தார். அப்படியே நாம் பார்க்கும்போது வேதம் தெளிவாக தீர்க்க தரிசனங்களை சொல்லி அப்படியே மிகச் சரியாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. சிலுவையிலே அடிக்கப்படுகிற சரீரங்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அவைகளை எடுத்து அங்கே உரமாக புதை குழிக்குள்ள போட்டு விடுவார்கள். அது கழிவுகள் நெருக்கங்கள் புசித்து அதை வீணாக்கிவிடும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட பிறகு அவருடைய சரீரம் அங்கே பத்திரமாக அங்கே அடக்கம் பண்ணப்பட்டு இதை குறித்த தீர்க்க தரிசனம் எசாயா 53:9 துன்மார்க்கரோடு அவருடைய பிரேதக்குடியை நியமித்தார்கள். ஆனாலும் மரித்த போதோ அவர் ஐஸ்வர்யவானோட இருந்தார் என்று படிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை மிக துல்லியமாக அப்படியே நிறைவேறுகிறது. அங்கே அடிமத்திய யோசேப்பு ஐஸ்வர்யவானாக இருந்தார். அவர் துணிந்து போய் பிலாத்தினிடத்திலே அவருடைய சரீரத்தை கேட்டு வாழ்க்கை மெல்லிய துணிகளால் சுற்றி வாசனை திரவியங்களை கடவே அங்கே புதிதாக வெட்டப்பட்ட கல்லறையிலே அவரை அடக்கப்பட்டுள்ளார். இவையெல்லாம் தேவன் மிக துல்லியமாக நிறைவேற்றி நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். அப்படியே இந்த உலகத்தின் முடிவு கூட பாருங்கள், இந்த நாட்களிலே நம்முடைய கண்களுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு விரோதமாக எல்லா தேசங்களில் எழுதி நின்று யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு விரோதமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நாம் அதிக கவனம் கொடுத்து
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளிலே நடந்து இங்கே கிறிஸ்துவின் சாயலுக்காக நாம் வர வேண்டும். நாம் சங்கீதங்களில் படிக்கும்போது சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 8 வசனம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இதுதான் இந்த நாளில் படமாக இருக்கிறது. அதனால ஆண்டவர் இயேசு சொல்லும்போது கூட பயப்படாதே சிறு மந்தையே என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் என்றால் பயப்படுகிற காரியங்கள் நமக்கு வரும். அநேக உபத்திரவங்கள், வியாதிகள், அநேக சோதனைகள், நெருக்கங்கள் வரும். அவைகளிலெல்லாம் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை விடுவிப்பார். பேதுருவிலே சொல்லும் போது தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிட்டு வெற்றிக்கு அவர் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 9ஆம் அதிகாரத்தை அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. அப்படியே பிலிப்பியர் 1:6 உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று சொல்லப்படும். அதனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாப்பார். அவர் கையிலிருந்து ஒருவராலும் நம்மை விடுங்க முடியாது. கடைசியாக ஒரு வசனம் படிக்கிறது. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். ஆகாய் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இன்னும் ஒரு முறை முதலாம் உலகத்தில் ஜலப்பொருளை அழிவுக்கு கொண்டு போனார். இன்னும் ஒரு முறை நான் அசைய பண்ணுவேன். வானத்தை, பூமியை, சமுத்திரத்தை என்றால் வானம் சாத்தானுடைய ஆளுகை, பூமி என்றால் கொண்டிருக்கிற உலகத்தின் அமைப்புகள், எல்லா ஜனங்கள் எல்லாவற்றையும் அசைய பண்ணுவேன். நிலை கொலையை செய்வேன். அழிவுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே எல்லா ஜனங்களாலும் விரும்பப்பட்டவராக இந்த பூமிக்கு அவர் வருவார். அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களை தம்மோடு சேர்த்துக் கொள்வார். மிகுந்த அன்புள்ள ஆண்டவர் நமக்காக வரப்போகிறார். இந்த உலகத்தை சீர்படுத்துவதற்காக, இந்த உலகத்தை நீதியாக நியாயம் தீர்த்து ஆளுகை செய்வதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த நாட்கள் அவ்வளவு மிக பக்கத்தில் சமீபத்திலே வந்து கொண்டு இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் இந்த நாளிலே நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இவைகளை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேக இவைகளை குறித்து யோசிப்பதே இல்லை. உலக காரியங்களில் உலகத்தில் எப்படி சுகமோகமாக வாழலாம் என்ற சிந்தனையை ஓடிக்கொண்டிருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான். வரும்போது அவருடைய சமூகத்தில் நாம் நிற்க தகுதியில் இருக்கின்றதாக நாம் நம்முடைய சுபாவம், நம்முடைய குணலட்சணங்கள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு அவருக்கு பிரியமானதை செய்து அவருக்கு சாட்சியாக இந்த பூமியில் வாழ தேவை நமக்கு உதவி செய்வதாக பிரார்த்தனை செய்வோம்.